வணக்கம் நேர்களே. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் முதலீடு என்பது ஒரு சந்தேகம் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு சாய்ஸ்ன்னு சொல்லலாம். பட் ஒரு பீஸ்ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆன லாங் டேர்ம் கோல் அண்ட் ஜேர்னி அப்படிங்கிறத நிறைய ட்ரிப் நம்ம சொல்லியிருக்கோம். மெயினாக இன்வெஸ்டர்ஸ் பிகினிங் ஆர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கனாக்க ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அவங்க பாட்டுக்கு ஜஸ்ட் லைக் தட் டு ஆட் தேர் போர்ட்ஃபோலியோ அதுமாரி பண்ணும்போது என்ன ஆகுனா they think that no, it's a peaceful investment for long term journey, a good compounded annual return கிடைக்கும் அப்படின்னு பார்க்குறாங்க. ஆனால் அதில் அவங்க எதை பார்க்கறதுலன்னா கம்ப்ளீட்டாக என்ன மறந்துடுறாங்கனாக்க இந்த வாலட்டிலிட்டி அப்படிங்கிறத மறந்துடுறாங்க. ஏன்னா அதுவுமே எக்ஸ்டென்சிவ்லி அது இது பார்ட் ஆஃப் த ஈக்விட்டி மார்க்கெட்டுடைய ரியாக்ஷன்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயே வரக்கூடும். ஸோ இப்போ வரக்கூடிய காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை செலக்ட் பண்ணி ஆன்போர்டை அவங்களே பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த காம்பினேஷனில் பார்த்தோம்னாக்க சம்டைம்ஸ் சில ஃபண்டுகள் நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும். சிலதில் பார்த்தீங்கன்னாக்க அந்த ஃபண்ட்ஸ் மே கேரி த ரிஸ்க்கு. அதனால் அவங்களால அதுலேருந்து வெளில வர முடியாதபடி மாட்டிகிட்டு இருப்பாங்க. நிறைய செட்பேக் இருக்கும். இதில் முக்கியமான சில விஷயங்கள் நம்ம என்னெல்லாம் பார்க்கணும்னு பார்த்தீங்களா, இந்தியன் மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் ஈக்விட்டி இன்ஃப்ளோவில் போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். அதுபோல் அந்த அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் ஏயும் பார்த்தீங்கன்னாக்க ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங்கில் நிறைய அமௌண்ட் போயிட்டுருக்கு. அப்படி இருக்கும் பொழுது நம்ம மாதம் வரக்கூடிய ரிப்போர்ட்டில் என்னெல்லாம் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னாக்க அந்த மியூச்சுவல் ஃபண்டுடைய எவ்வளோ நெட் இன்ஃப்ளோ வந்துட்டுருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். அதேமாரி அவங்களுடைய அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் ஈக்விட்டி டிக்ளைனில் இருக்கா அல்லது இன்க்ரீஸில் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அந்த ஏஇஎம் டிக்ளைன் ஆச்சுன்னு வச்சுங்களேன், தெர் இஸ் சம்திங் ராங். ஸோ அது என்னங்கிறத ஒரு 1 or 2 months இம்மீடியட்டாக பார்க்கணும். அதேமாரி எல்லா ஃபண்ட்லையுமே பார்த்தீங்கன்னாக்க சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் சொல்லுவோம், எஸ்ஐபி. அது ஃப்ளோ வந்துக்கிட்டே இருக்குது. அந்த ஃப்ளோ எப்படி வந்துட்டு இருக்கு, மாதம் இன்க்ரீஸ் ஆகுதா இல்லை ஒரே ஸ்டாக்னண்ட்டாக இருக்கா இல்லை கீழே இறங்கியிருக்கா, இதெல்லாமும் நம்ம வாட்ச் பண்ண வேண்டிய முக்கிய ஒரு பங்குகள்னு சொல்லலாம். அதில் அதுமாரி ரிடம்ஷன்ஸ் நிறையா ஆகுதா இல்லை குறைச்சல் ஆகுதா. ஸோ இதெல்லாம் எதுக்குனாக்க இந்த ஃபண்டினுடைய ஓவரால் நம்ம வெளியிலேருந்து கணிக்கக்கூடிய விஷயங்கள். இதை தவிர நம்ம என்ன பார்க்கணும், மெயினாக எல்லாரும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் முதலீடு செய்யும் போது எதை விடுறாங்கனாக்க ரிசர்ச்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிடுறாங்க தேவையில்லைன்ட்டு. ஆனால் எனி ஃபண்டு யூ நீட் டு டூ த ரிசர்ச். ஸோ அந்த கீ மிஸ்டேக் தயவு செஞ்சு இனிமேல் ஃபர்தராக பண்ணாதீங்க. அதில் பண்ணும் பொழுது அவங்களுடைய ஓன் அப்ஜெக்டிவ் என்ன, அந்த ஃபண்ட் மேனேஜருடைய அப்ஜெக்டிவ் என்ன வச்சுருக்காங்க, இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி என்ன வச்சுருக்காங்க, அவங்களுடைய ரிஸ்க் ப்ரொஃபைல், அதுதான் இப்போ இந்த ஸ்பீடோமீட்டர்லேயே செவி காமிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ரிஸ்க் ப்ரொஃபைலை பாருங்கள். அதுக்கப்புறம் அவங்களுடைய எக்ஸ்பென்ஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ இது எல்லாமே ஒட்டுமொத்தமாக ஒரு 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 ஃபண்டை பற்றி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ அதனால் இதை ஒரு பெட்டராக நீங்களே பார்க்கலாம். ஏன்னா பெட்டர் கன்சல்டிங் வித் த ஃபினான்ஷியல் அட்வைசர். அவங்க உங்களுக்கு ஒரு பெட்டர் கிளாரிட்டி அண்ட் கைடு பண்ணுவாங்க. அப்புறம் நிறைய பேர் ஹிஸ்டாரிக்கல் பர்ஃபார்மன்ஸை வச்சு சேஸ் பண்ணுவாங்க. அது சரியாக இருக்காது. சம்டைம்ஸ் இட் மே ஒர்க். அது என்ன சொல்லுவோம்னா ஒரு பிகினர்ஸ் லெக் மாரி. ஸோ வி ஹாவ் டு சி த லாங் டேர்ம் ஃபேக்டர்ஸ் அண்ட் ஷார்ட் டேர்ம் ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணி அதை பார்க்க வேண்டும். அடுத்தது ஓவர்லுக்கிங் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டைவர்சிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு வெல் டைவர்சிஃபைடு போர்ட்ஃபோலியோன்னு எடுத்திங்கனாக்கா அதில் ரிஸ்க் ரெடியூஸ் ஆகும். ஸோ சம் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கனாக்கா அதை தவறுதலாக புரிஞ்சுட்டு டூ மச் ஆஃப் த கேபிட்டல் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சிங்கிள் மியூச்சுவல் ஃபண்டில் இல்லை ஒரு செக்டாரில் கொண்டு போய் முதலீடு செய்வாங்க. சம்டைம்ஸ் அந்த செக்டார் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு 1 அல்லது 2 வருடங்கள் கூட ஆகக்கூடும். ஸோ அதனால் மெயினாக டைவர்சிஃபைடு போர்ட்ஃபோலியோவில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அதுமாரி இன்வெஸ்ட்மெண்ட் டைம் ஹொரைசன்கிறது உங்கள் கையில் இருக்குது. எத்தனை நாளைக்கு முதலீடு செய்ய போகிறீங்க, எப்போ உங்களுக்கு அந்த பணம் தேவை அப்படிங்கிறத பண்ணிங்கன்னா தான் உங்களுடைய அலைனிங் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் டேர்மோட உங்கள் டைமிங் மேட்ச் ஆனால் தான் உங்களுடைய முதலீடு அதிகமாக பெருகக்கூடும். ஸோ கடைசியாக அவாய்ட் த காமன் இந்த மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணுவோம் இல்லையா, அதெல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ராங்காக பில்டு பண்ணக்கூடிய உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை க்ரியேட் பண்ணுங்கள். ஒரு டைவர்சிஃபைடு மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ என்றைக்குமே உங்களுடைய ஃபைனான்ஷியல் கோலுக்கு ஒரு சப்போர்ட்டாக ஸ்ட்ரென்த்தாக உங்களுக்கு கையில் எடுத்து கொடுக்கும். அதுமாரி உங்களுடைய டைம் ஹொரைசன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுமாரி
ஸோ ஒரு வெல் பொசிஷன் டு சக்சீட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னாக்க அதை இடைவிடாமல், அதாவது எஸ்ஐபின்னு எடுத்தால் 5 வருடம்னா 5 வருடமும் ஒழுங்காக கட்டணும். 3 மாதம் கட்டுறது, 2 மாதம் கட்டுறதில்ல, அப்புறம் 5 மாதம் கட்டுறது, அதுமாரி பண்ணக்கூடாது. டிசிப்ளின்டு வே ஆஃப் த அப்ரோச் வேணும். ஸோ மேலும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து ஒரு பவர்ஃபுல் டூல் இன் யுவர் ஜேர்னி. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய ஃபினான்ஷியலை வந்து ஃப்யூச்சருக்கு வந்து செக்யூர் பண்ணுவதற்கு. ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஏதாவது தேவைன்னாக்கா எங்களுடைய வெப்சைட் இருக்குது angiras.com. அதில் போயிட்டு மெயில் அனுப்பிச்சிங்கனாக்க உங்களுக்கு வந்து அதுக்கு உண்டான ரிப்ளை கிடைக்கும். நன்றி, வணக்கம்.